ஹை வியூஸ், வெல்கம் டு தாதா சில்கர். நான் உங்கள் தாதா பாய். இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம வளர்க்குற கோழி குஞ்சுங்களுக்கு ஒரு ஊட்டமான ஒரு ட்ரிங்க்ஸ், அதாவது ரொம்ப ஹெல்த்தியாக ரத்த ஓட்டம் அதிகமாகிறதுக்கு நல்ல புஷ்டியாக இருக்கிறதுக்கோசரம் தான் இந்த ஒரு வீடியோ. இதில் என்ன இருக்குன்னாக்கா, நம்ம வளர்க்குற அந்த கோழி குஞ்சுங்க இருக்கு இல்லையா, சிலது வந்து வெளுத்து போய் நைன்னு நோஞ்சா மாதிரி சரியாக தீனி சாப்பிடாம ஒரு மாதிரி ஹெல்த் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கோழி குஞ்சுகளுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப சத்தான ஒரு தண்ணி தான் இது. என்னன்னு நான் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஒரு கடையில் போய்ட்டு ஒரு செவரொட்டி வாங்குவோம். செவரொட்டி வாங்கிட்டு அதை சுட்டோ இல்லை வேச்சோ இல்லை அப்படியே கட் பண்ணி கொடுத்தோம்னா மேக்ஸிமம் ஒரு 3 கோழிக்கு கொடுக்கலாம், இல்லை கொஞ்சமாக கூட 4 கோழி கொடுக்கலாம். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. ஒரே ஒரு செவரொட்டியை நம்ம கொஞ்சம் ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் தண்ணியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செவரொட்டியில் இருக்கிற அந்த சத்து எல்லாமே வந்து அந்த தண்ணியில் இறங்கிடும். அந்த தண்ணியில் இறங்கிடுச்சினாலே நம்ம வந்து அது நிறைய கோழிகளுக்கு வைக்கலாம். எவ்வளோ கோழி நம்மக்கிட்ட இருக்குதோ அத்தனை கோழிக்குமே அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிங்கனாக்கா கோழி குஞ்சுங்களாக இருக்கட்டும், கோழிகளாக இருக்கட்டும், சேவலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து குடிக்கிறதுக்கு போது மிச்சமாகவே நம்மக்கிட்ட இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு செவரொட்டியை ஒரு கோழிக்கு கொடுக்குறத விட ஒரு செவரொட்டியை தண்ணியில் வேக வச்சு பல கோழிகளுக்கு கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து சிறப்பான ஒரு சத்து வந்து கிடைக்கும். அதாவது நீர் சத்துன்றதை விட உடலுக்கு தேவையான அனைத்து சத்துமே வந்து இந்த லிவரில், அதாவது அந்த செவரொட்டியில் வந்து கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எது நல்லதுன்னு பார்த்து அதான் கொடுக்கணும், புரியுதுங்களா? அதனால தான் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இந்த விடையே வந்து அந்த தண்ணியை குடிக்கிறது பார்த்தாலும் தெரியும். தண்ணி பார்த்தாலே ஒரு மாதிரி கருப்பாக டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி ரெட்டிஷாக இருக்கும். அப்போவே தெரியணும் உங்களுக்கு இது என்ன தண்ணிட்டு. அந்த விடையே பாருங்கள் எந்த அளவுக்கு அதை குடிச்சிக்கிட்டே இருக்குது. வயிறு ரொம்பிடுச்சு இருந்தாலும் அந்த டேஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் இருக்கும். அதனால் குடிச்சிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கிற கோழிகளும் நல்ல உற்சாகமாகவும் ஊட்டகமாகவும் நல்ல வளர்ச்சியாகவும் இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா டிப்ஸு போட்டு வரேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய் பாய். நான் உங்கள் தாதா பாய்.